ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்பைஸ் பாக்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஊருக்கு போகிற வழியிலே ஒரு நர்சரி ஃபார்ம் இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பும் போது செம்ம மழை, கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. இந்த நர்சரி ஃபார்ம் பூந்தமல்லியில் இருக்குது. எஸ்பிபி நர்சரி ஃபார்ம் சொல்லிட்டு நல்லா இருந்தது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே நாங்கள் ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் பிளான்ட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இக்ஸோரா பிளான்ட்டும் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பிளான்ட்டும் வாங்கியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. காஸ்ட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது. அப்புறம் ஊரில் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். பாப்பாலாம் செம்மையாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு வேலையே செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா 1 வீக் ஆகிடுச்சி, இருந்த செடிலாம் கொஞ்சம் வாடி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை பண்ணிவிட்டு சட்னி வச்சுருந்தேன். இன்றைக்கி லன்ச் வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு. கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் லெமன் ரைஸும் எக் வந்து மாமியார் வீட்டிலேருந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ எக் ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் வச்சுட்டேன். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஒரு வேலையாக வெளியில் கிளம்பியிருந்தோம். அது என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்காக போயிருந்தோம். ஊருக்கு போகிற முன்னாடியே ஒரு 3-4 ஸ்கூல்ஸ் நாங்கள் என்கொயர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமாக பாப்பாவை வந்து ஸ்கூலில் அனுப்புறதுனால நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ண வேண்டியிருந்தது. சேஃப்டி மெஷர்ஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷன் ரொம்ப தூரத்தில் இருக்கா, கிட்ட இருக்கா, எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கும், அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இந்த பாப்பாக்கும் எப்படி செட் ஆகுதா எல்லாமே வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணது லிட்டில் மில்லேனியம். ஏன்னா இதுதான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து இதுதானே பேசிக் ஸ்கூல். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நியர்பையாக போட்டால் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த ஸ்கூல் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட கிட்ஸை வந்து இன்னொருத்தவங்களோட பொறுப்பில் விடுறதுனால ஆஸ் அ பேரண்ட் we had a lot of questions, particularly on safety measuresன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்து நாங்கள் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்கூல் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போய் செக் பண்ணும் போதே வந்து they gave an activity kit. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வச்சு எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அண்ட் ஷீ லைக்ட் இட். ஃபைனலி நாங்கள் அட்மிஷனுக்கான பேமெண்ட் பண்ணிட்டோம். அவங்க ஆருஷிக்கு விஷ் பண்ணாங்க. சின்ஸ் திஸ் இஸ் her first step to start her career. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அண்ட் யூனிஃபார்ம் சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணவும் ஆருஷி வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. அவள் ரொம்ப ஈகராக வந்து அவளோட ஸ்டடி கிட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. விச் வில் ஹேவ் அவர் யூனிஃபார்ம், புக்ஸ் அண்ட் அதர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு நாங்கள் ஆன் தி வேலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுனால நாங்கள் எதுவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கலை. வீட்டில் கொஞ்சம் அந்தளவுக்கு எதுவுமே ஸ்டாக்ஸ் இல்லை. என்னால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நைட் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணியிருந்தேன். கேப்சிகம் பன்னீர்லாம் போட்டு ஹோம்மேட் பன்னீர் தான் பண்ணியிருந்தேன். அதை வச்சு ஒரு ரோல் பண்ணி டின்னரை நாங்கள் அதோடு முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு அப்டேட்டோடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.